குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத் பினேத் அல்கார் ஏரியாவில் அழுகிய நிலை ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம். அடுத்து குவைத் கைத்தான் ஏரியாவில் நேற்று நடந்த தீவிர சோதனையில் சுமார் 30 பேர் கைது. அடுத்து சுமார் 25 கிலோ உணவுப் பொருட்கள் நகராட்சி அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகள், குவைத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம குவைத் தமிழின் வாட்ஸ்அப் சேனலில் தெரிந்து கொள்ள கீழே தெரிகின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் செய்தி, குவைத்தின் பினேத் அல்கார் பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் துர்நாற்றம் வீசுவதாக உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் வந்தது. அங்கு போலீசார் வந்தபோது பல நாட்களாக ஒரு உடல் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தகவலின்படி அந்த சடலம் பிலிப்பைன் நாட்டைச் சேர்ந்த பெண்ணாக இருக்கலாம் என்றும் அவரது அடையாளத்தை காணவும் மரணத்துக்கான காரணத்தை கண்டு அறியவும் உடலை தடவியல் ஆய்வுக்கு எடுத்துச் செல்ல அரசு வழக்கறிஞர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அடுத்த செய்தி, குவைத்தின் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சக குழுக்கள் உணவகங்கள், சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் கார் வாடகை அலுவலகங்களில் தீவிர சோதனை நடத்தினர். அடுத்த செய்தி, நேற்று குவைத் தலைநகர் கவர்னேட் முனிசிபாலிட்டி பல்வேறு துப்புரவு மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகளை மேற்கொண்டது. அடுத்த செய்தி, குவைத் முபாரக் அல் கபீர் கவர்னேட்டில் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணைய குழு மேற்கொண்ட ஆய்வு பயணத்தின் விளைவாக சுமார் 10 விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு 25 கிலோ கெட்டுப்போன உணவுகள் அளிக்கப்பட்டன. அடுத்த செய்தி, குவைத் போலீசார் பினேத் அல்கார் மற்றும் கைத்தானில் 30க்கும் மேற்பட்ட குடியிருப்பு சட்டத்தை மீறல்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.